டே, ஒருவேளை உங்க அப்பனும் உங்க அம்மாவும் காதலை ஏத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் சக்களத்தி பையன்தான் என்ற பொறாமையில உன் சித்தி சம்மதிக்க மாட்டா. போலீஸ் ஸ்டேஷன்ல என்னடா சொன்னாங்க? அந்தோணி ராஜின கெட் கான்ஸ்டபிள் கங்கான வடநாட்டு பொண்ணு இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் தன்னோட பாதுகாப்பு வச்சிருக்கணும்னு சொன்னாங்க. சட்டப்படி அவ உங்க வீட்டுல இருக்கிறதான நியாயம். சித்தி வீட்டுல வச்சிருக்காரு தானே. இவனை நம்பி ஒரு வயசு பொண்ணை இவங்க வீட்டுல கொண்டு போய் வைக்க முடியுமா? அந்த நம்பிக்கையில தான் அங்க கொண்டு போய் வச்சிருக்காரு. டேய், இப்ப பாரு, நீங்க தனியா கூட சந்திக்க முடியல. அதனால மகனே, அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாதான் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர முடியும். எங்க அம்மாவும் சித்தியும் சேர்த்து வைக்கணுமா? அட போறேன். பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒன்னா சேர்ந்தாலும் சேர்மே தவிர இவங்க 2 பேரும் ஒண்ணு சேரவே மாட்டாங்க. அப்படி இவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னா ஒரே வழி, எங்க அப்பா மண்டையை போட்டாதான். டேய், பேசாம உங்க அப்பா க்ளோஸ் பண்ணிடுமா? என்னடா பேசுற? சும்மாடா, உங்க அப்பா வயசாகி போச்சுடா. ரிட்டையர் ஆகி கட்டில படுத்து லோக்கு இருமி இன்சோர்ட்டுவாண்டா. மெர்சி கில்லிங் பண்ணிடுவோம், கொன்னுருவோண்டா. டேய் போடா, சும்மா இரு. உங்க அப்பா நீ க்ளோஸ் பண்ற. ஐயோ, ஏட்டையா மோசம் பண்ணிட்டாருமா? அம்மா, ஏட்டையா மோசம் பண்ணிட்டாருமா? மோசம் பண்ணிட்டாருமா? ஏண்டா இப்படி கத்துற? அவர் இன்னைக்கு நேத்திக்கு மோசம் பண்ணாரு. என்னைக்கு அந்த சக்களத்தி கழுத்துல தாலி கட்டினாரோ அன்னைக்கே மோசம் பண்ணிட்டாரு. அது இல்லக்கா, சந்தன கடத்தல் வீரப்பனை உயிரோட புடிச்சே திருவேன்னு வீர சபதம் எடுத்துக்கிட்டு துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு காட்டுக்குள்ள சிங்க மாதிரி இறந்து போனாரேக்கா. யாரு? ஏன் புருஷனா? அட நீ ஒண்ணு. அந்த ஆளுக்கு துப்பாக்கியை பிடிச்சா சுட தெரியாதப்பா. அதெல்லாம் ட்ரைனிங்ல மருந்து மூட்டை கட்டி வச்சுட்டு வந்துட்டேன்னு என்கிட்டயே எத்தனை தடவை சொல்லி இருக்காரு தெரியுமா? அந்த ஆளுக்கு லத்திய பிடிச்சாலே கையில தட 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 தடன்னு நடுங்குமாப்பா. அவரு வீரமாதாமா சண்டை போட்டாரு. வீரப்பன் தப்பிச்சு போயிட்டான். ஆனா அங்கிருந்த வயசான கல்ட்டு புலி ஒண்ணு அவர் மேல பாஞ்சு கடிச்சு கொதறிடுச்சுமா. அப்புறம் என்ன ஆச்சு? செத்துட்டாருமா. புலி அடிச்சு செத்தாரா? அது பாஞ்சிருமணி கிளி அடிச்சு செத்தாரா? ஏன் பாடுற? அடி அளவ பேரளவ உங்க அப்பா நம்மளையெல்லாம் விட்டுட்டு போயிட்டாருடி. வீதியில நடக்கிற சண்டையை உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. வீரப்பன் கூட உங்களுக்கு சண்டை தேவையா? என்ன மோசம் பண்ணிட்டீங்களே. ஐயோ, ஏனப்பா பாடியை இங்க கொண்டுட்டு வருவாங்களா அங்க கொண்டுட்டு போவாங்களா? இங்க எப்படிக்கா வரும்? நாம தான் போய் பார்க்கணும். போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டாமா? ஐயோ, என் ராசாவனா இப்பவே பார்க்கணும். வாங்கப்பா. ஏண்டாப்பா, அவர் மூஞ்சி நல்லா இருக்கா இல்ல அதையும் கடிச்சிருச்சா? மூஞ்சி எல்லாம் நல்லாதாமா இருக்கு. ஆனா ஒரு சைடு மீசேதாமா புடிங்கிடுச்சு. ஐயோ, அவருக்கு இருக்கிறதே அந்த மீச ஒண்ணுதான். அதையும் புடிங்கிடுச்சா? உயிரே போயிடுச்சு. மீச போனா மூஞ்சி போனா வாங்கம்மா. ஐயோ, ஏட்டையா என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே. தெல்லாதுகிற சீமையில தேர்வால நடந்தவர் நீ சேர அரைச்சாலு ஆசர் அரைக்காரு எம்புருசா. ஐயோ என் ராசா, இனிமே நான் உன்னை எங்க போய் தேடுவேன்? கட்டு, உங்க அப்பனை இனிமே நம்ம பார்க்கவே முடியாது. அப்பு ஏட்டையா நம்மள எல்லாம் விட்டுட்டு போயிட்டாரப்பு. ஐயோ ஐயா, நான் வாழறத பார்க்காம வம்பாத்தான் போனாரே அக்கா. தங்கச்சி, அக்கா, தங்கச்சி, சின்னவளும் பெரியவளு திகாரமாயிருந்தா. சின்ன சின்ன சண்டையிலும் சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்திருந்தா. என்ன அது புதுசா சங்கிலி போட்டுட்டு இருக்கீங்க? போன வாரம் வாங்கி போட்டாருமா. கேட்டீங்களா இந்த அநியாயத்தை? இந்த ஆளுக்கு ஓரம் வந்ததே பாத்தீங்களா? சாகும் போது கூட ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணுல வெண்ணைய வச்சுட்டு போயிட்டாரு. ஐயா ஐயா, அன்பினாலே உண்டாகும் இந்த நிலை அரிநணைந்திடாத தீபமாகும் பாசவலை. பாசவலை எப்படி சுதி சுத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. யாராது? அங்க பாருங்க, யாரோ 2 பேரு பாச வலைய பின்னிக்கிட்டு இருக்காங்க. ஏட்டையா, உங்க குடும்பம் தான் அது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் பார்த்து இவளுக்கு ஃபயர் ஆயிராளுங்க. இல்ல மச்சான், அவங்க 2 பேரும் பாசத்தோட தழுவிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஆமாண்டா, ஈரானும் ஈராக்கு இணைஞ்ச மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? என்னங்க 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 என்னங்க, நீங்க இன்னும் சாகலையா? நீங்க இன்னும் சாகவே இல்லையா? தெய்வமே, நீங்க இன்னுமா சாகல? என்னடா சாகலையா? நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க சங்கடத்துல கேக்குறீங்களா இல்ல சந்தோஷத்துல கேக்குறீங்களா? இல்லங்க, நீங்க ஏதோ சந்தன கட்ட வீரப்பனை பிடிக்க போகும்போது செத்துட்டீங்கன்னு சொன்னாங்க. யாரு? நீங்கதான். ஏண்டி, சாராய கடையில் 2 பேரும் சண்டை போடால பயந்துட்டு வீட்டுக்கு ஓடி வந்துருவேன். இந்த கருமத்துக்கு நான் ஏன் போறேன்? இதெல்லாம் எந்த நாய் சொல்லுச்சு? நீங்க புலி கடிச்சு செத்து பண்ணதா இந்த நாய் தான் சொன்னா. ஏண்டி,
நான் தான் முதல்ல பேசிட்டு இருக்கேன்ல, அப்புறம் நீ எதுக்கு குறுக்க பேசிட்டு இருக்கற? ஏன் புருஷன் நான் பேசுவேன், நேத்து வந்தவன் நீ யாரடி கேக்குறதுக்கு? சரிடி, நான் நேத்து வந்தவ, நீ முந்தா நேத்து வந்தவ, இதுல என்ன பெரிய சீனியாரிட்டி வேண்டி கிடக்கு? நான் தான் முதல்ல பேசுவேன். என்னங்க அவளியே அடியே கையடி, நீ கையடி எங்க தலை தலை கையெடு, உட்காருங்க உட்காரு. நீ தாலி பேச்சு அத்து பேசி தான் மறு வேலை. ஏண்டி நான் செத்து போயிட்டேன்னு 2 பேரும் மாரில் அடிச்சு கட்டி பிடிச்சி அழுதிங்களே, இப்ப உயிரோடு இருக்கும் போது ஏன் அடிச்சுக்கிறீங்க? நல்ல சந்தர்ப்பம், கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி ஒரே அமுக்க அமைக்கிறங்க. இது பிளான் பண்ணி திட்டம் போட்டு அமைக்கிறேன். பாரு இங்க பாரு. செல்லம், இந்த செல்லத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நீ ஏன்டி அழுதுகிட்டு இருக்கற? அதான் வந்துட்டாருல தேம்பரா கிடந்து. அட சிலுப்பாம் பாரு. சொல்லு, காது இங்கதான் இருக்கு. இத மாதிரி நான் மண்டையை போட்டதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் ஒற்றுமையா இருக்கிறத விட இப்படி நான் உயிரோடு இருக்கும் போதே நீங்க ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்து இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு சந்தோஷத்துல நான் சொர்க்கத்துக்கே போயிருவேன். ஏண்டா பசங்களா? இது கூட ஒரே வீட்லயா? சரி உங்க இஷ்டம். இத பார், 2 பேரும் ஒரே வீட்டுல குடியிருக்கிறதா முடிவு பண்ணி எந்திரிச்சிங்கன்னா ஒன்னா வீட்டுக்கு போலாம். இல்லைன்னா இன்னொரு வீடு வாங்குறதா முடிவு பண்ணிட்டேன். மூணாவதாவா? முடியாதுமா, பேச்சுலரா வாழ்க்கை ஆரம்பிக்க போறேன். அதானே பார்த்தேன். இத பார், இப்படியே முறைச்சு பாத்துட்டு இருக்காம இந்த சாணி மேல அடிச்சு சத்தியம் பண்ணீங்கன்னா நான் வீட்டுக்கு வருவேன், இல்ல போயிருவேன். இருங்க மச்சான், சத்தியம் பண்ணுங்கம்மா. அட யாரோ ஒருத்தர் பண்ணுங்க. அம்மா, நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், உங்களுக்கு தான் முதல் மரியாதை. அட கை நீட்டுங்கம்மா. இதுலயும் ஒரே பிரச்சனை அட கிளப்புறீங்க. நீட்டுங்க. அட வையே நீட்டுங்கம்மா. நகத்து. என்னடா நண்டு பிடிக்கிறாளுங்க?